தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இப்போது நாம் கண்களை மூடி ஒரு வினாடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாய் எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி எழுதலுள்ள உள்ளத்தோடு துதிக்கிறோம் சாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இப்போதும் நீர் எங்கள் மத்தியிலே உலாவினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இப்போது நீர் எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி, நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக ஏசாயா என்ற தீர்க்கன் உரைத்ததை நாம் அறிவோம். ஹல்லேலூயா. அதே தீர்க்கதரிசிதான் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்ததையும் நான் வாசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே தீர்க்கன் தான் மீண்டுமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவர் பெயர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த 3 தீர்க்க தரிசன வார்த்தைகளுமே என் ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, அநேகமாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவோ, அநேகமாய் 100 வருடங்களுக்கு முன்பாகவோ ஒரு தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தை இது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த வார்த்தையின் 5 பரிணாமங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு, அதாவது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லுகிற இந்த 5 நாமங்களும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு வெளிச்சம் தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு கிறிஸ்து அப்படியாய் முன்னறிவிக்கப்பட்ட நற்செய்திக்கு பின்பாக, பல 100 வருடங்களுக்கு பின்பாக அல்லது பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பாக அவர் பிறந்தபோது கன்னிமரியாளிடத்திலே ஒரு தூதுவன் வருகிறான். காபிரியேல் என்கிறதான ஒரு தூதுவன் வந்து அவர் அப்படியா இந்த மரியாளிடத்திலே முகமுகமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27, 28, 31, 32 வசனங்களை வாசிக்க கேட்போம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக பல 100 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக
இன்றைக்கு காபிரியேல் என்கிறதான தூதுவன் கர்த்தருடைய அந்த கன்னிமரியாள், கர்த்தருடைய தாயாய், உலக பிரகாரமான தாயாய் இருக்கிற மரியாளிடத்திலே முகமுகமாக தோன்றி அவன் கர்த்தர் பிறப்பை குறித்த அந்த நற்செய்தியை அறிவிக்கிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் சொல்லி வந்ததற்கு பின்பு அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதினுடைய சிங்காசனத்தை என் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று அந்த பிதாவாகிய தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சிங்காசனம், அந்த ராஜ்யம், அதற்கு முடிவே இராது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் அநேக ராஜ்யங்களை பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ராஜ்யங்களை பார்த்திருக்கிறோம். பார்த்திருக்கிறதை காட்டிலும் நம்முடைய புஸ்தகத்திலே நாம் படித்திருக்கிறோம், சரித்திரம் படித்திருக்கிறோம். ஆரம்ப எல்கேஜியிலிருந்து ஏறக்குறைய +2 வரைக்கும் இந்த சரித்திர பாடங்கள் கட்டாயம் வரும். ஆக அந்த பாடத்தில் படித்த சரித்திரத்திலே பல சரித்திர நாயகர்களாக இருந்த சர்வாதிகாரிகளாகட்டும், யார் எல்லாம் சர்வாதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க? அலெக்சாண்டர் உட்பட, நெப்போலியன் உட்பட, ஹிட்லர் உட்பட, முசோலினி உட்பட என்று நாம் படித்த கதாபாத்திரங்கள் அத்தனை பேருமே உண்மை பாத்திரங்கள் தான். அவர்கள் எல்லாருமே ஒரு நாள் அழிந்து போனார்கள். அவர்கள் ஆளுகை செய்த ராஜ்யமும் அழிந்து போனது என்பது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் படித்த சரித்திரம் வேறு, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற சரித்திரம் இருக்கிறதே. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற சர்வாதிகாரிகள் ஆகட்டும், அல்லது ஜனநாயகவாதிகள் ஆகட்டும், குடியாட்சி ஆகட்டும் அல்லது முடியாட்சி ஆகட்டும், எத்தனை ராஜாக்கள் தோன்றினாலும், எத்தனை அதிகாரிகள் தோன்றினாலும், எத்தனை அதிபதிகள் தோன்றினாலும் அவர்களும் ஒரு நாள் அழிந்து போய் விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஆளுகை செய்த, தான் கட்டி அனுசாட்சி செய்ததான அந்த ராஜ்யங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ராஜ்யம் என்று சொல்வது எதை, அதை குறித்து ராஜ்யம் என்று நாம் சொல்லுகிறோம்? அழிந்து போகிற இந்த மண்ணை ஆளுவதினாலா? அழிந்து போகிற இந்த பொண்ணுக்குரியதா, பெண்ணுக்குரியதா? இல்ல பேராசைகளும் பெருமைகளும் சிற்றின்பமும் வன்முறைகளும் மனித துவேஷங்களும் மத துவேஷங்களையும் உண்டு பண்ணுகிற மனிதர்களை மந்திரியாக்கி தான் ராஜாவாக அரசாட்சி செய்ய கூடிய அந்த ராஜ்யமா? இல்லையே, இல்லை. பிரியமானவர்களே, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் உண்டாகும்படியாக, ஹல்லேலூயா, வெளிச்சத்தை காணுகிறதான இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பிரியமானவர்களே, என் இயேசு பிறந்தார், என் இயேசு பிறந்தார், என் இயேசு இறந்தார். உண்மைதான், இயேசு பிறந்தது உண்மை, இறந்தது உண்மை, ஆனாலும் எழுந்ததும் உண்மை. ஹல்லேலூயா. உயிரோடு என் ஆண்டவர் எழுந்ததும் உண்மை. சரித்திரம் மறைக்க முடியாது, மாற்ற முடியாது, மாற்றி எழுதவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அது மனிதனால் கூடாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி என்ன? இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆவலோடு கூட இந்த இடத்துல நாம் வந்து கூடி இருக்கிறோம். ஆவலோடு நாம் இந்த இடத்துல வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வேண்டும், கிறிஸ்து பிறப்பை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாம் கூடி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே கூடி இருக்கிற இந்த நாளிலே நாம் நம்முடைய கிறிஸ்துமஸ் செய்தி என்ன? இருளில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் செய்தி இருளில் இருக்கக்கூடிய சர்வ ஜனங்களுக்கும், ஜனங்களும் வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி. ஏன் என்று கேட்டால், பாவத்தின் இருள் ஒரு மனிதனை சூழ்ந்திருக்குமானால் அந்த இருள் அவனை விட்டு எப்போது விலகி ஒரு வெளிச்சத்தை அவன் காண்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்குள்ளாய் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாவ கட்டுகளிலே ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த பாவ கட்டுகளில் இருக்கிற மனிதன் எப்போது அவன் வெளிச்சத்துக்கு வருகிறானோ, அப்படி வெளிச்சத்திற்கு வரும் பொழுது அவன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறவனாக இருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், பாவ இருளில் இருந்து ஒரு மனிதன் வெளியே வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், வெளிச்சமாய் இருக்கிற ஒளியாய் இருக்கிற கிறிஸ்து அவனுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக எந்த சூழ்நிலையிலும் சரி, இந்த வார்த்தை ஏதோ மத மாற்றத்திற்காக சொல்லுகிற வார்த்தை அல்ல. இருளாய் இருக்கிற மனுஷன் வெளிச்சமாய் வரணும்னு சொல்லுச்சுன்னா இயேசு உள்ள வரணும். இது ஏதோ மத மாற்றத்துக்கு சொல்லுகிறதான வார்த்தை அல்ல. இது சத்தியம், ட்ரூத். இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் புரியாததனாலும், இந்த சத்தியத்தை அநேக ஜனங்கள் அறியாததனாலும் கிறிஸ்துவை குறித்து அவர்கள் எள்ளிநகையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்த தெய்வம் என்றும், ஏதோ எங்கிருந்தோ வந்த தெய்வம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, எந்த குலம் கோத்திரத்தானாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலவரத்தில் அவன் இருந்தாலும் சரி, அவன் கட்டப்பட்டவனாய் இருப்பான் என்று சொன்னார். அவன் இருளிலே இருக்கிறான் என்று சொன்னார். அந்த இருளிலிருந்து அவன் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார். இயேசு அவனுக்குள்ளாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுது இயேசு அவனுக்குள்ளாய் வருகிறாரோ அப்பொழுதுதான் அவன் பிரகாசிக்க முடியும். அப்ப எப்ப அவன் பிரகாசிக்கிறானோ அப்பொழுது கிறிஸ்து அவனுக்குள்ள பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அது வரைக்கும் எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் இருளுக்குள்ளா இருக்கிறவன் என்று சொன்னால், அவன் அநேக பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், வியாதியினால் கட்டப்பட்டிருக்கலாம், கவலையினால் கட்டப்பட்டிருக்கலாம், கஷ்டத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், வறுமையினால் கட்டப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியத்திலே அவனுக்கு காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் அவனுக்குள்ளே மெய்யான ஒரு சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் இல்லாத இருக்கிறதே அவனுக்குள்ளாய் ஒரு இருட்டு. அந்த இருள் விலக வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு வெளிச்சத்திற்குள்ளாய் அவன் கடந்து வர வேண்டும். அந்த வெளிச்சத்திற்குள்ளாய் அவனாக கடந்து வர முடியாது. மாறாக கிறிஸ்து எப்போது உள்ளே வருகிறாரோ அப்போது அவன் வெளிச்சத்திற்குள்ளாய் வருகிறான். இதுதான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை பாடுவோம். இந்த கிறிஸ்துமஸ் பாடலை பற்றி ஒரு பாடலை பாடுவோம். எல்லாரும் பாடுவோமா? பிறந்தார், பிறந்தார், நம் இயேசு பிறந்தாரே, பிறந்தார், பிறந்தார், நம் இயேசு பிறந்தாரே. பிறந்தார், வழியாக பிறந்தார், மறையாக பிறந்தார், வழியாக பிறந்தார், ஒளியாக பிறந்தார், மறையாக பிறந்தார், இறையாக பிறந்தார், 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 நம் இயேசு பிறந்தாரே. இதுதானே கிறிஸ்மஸ், இதுதானே கிறிஸ்மஸ், இதுதானே கிறிஸ்மஸ், இதுதானே கிறிஸ்மஸ், இதுதானே கிறிஸ்மஸ், இதுதானே
எப்படி இந்த ஊருக்கு எப்படி போனுங்க சொல்லுங்க. இப்படி போயிங்க, அந்த லெப்ட்ல திரும்புங்க. அங்க போனீங்கன்னா ஒருத்தர் பாருங்க, ரைட்ல கேளுங்க, லெப்ட்ல கேளுங்க, மேல போங்க கீழே போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறது அல்ல வாழ்க்கை, இல்லைங்களா? இங்கே நான் போக வேண்டும் என்று சொன்னால் போவதற்கு சரியான இலக்கை எவன் சொல்லுகிறானோ அவன் தான் சரியான நபர். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் எங்க மோட்சத்துக்கு பரலோகத்துக்கு எங்க போகணும்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. இங்க போய் கேளு, அவங்கிட்ட போய் கேளு, அந்த வழியில போ, இந்த வழியில போ, இது இல்ல, நானே வழி, என்னை அல்லாமல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து, இதுதான் இயேசு. ஆகவேதான் நம் ஆண்டவர் நமக்கு வழியாக பிறந்திருக்கிறார், ஒளியாக பிறந்திருக்கிறார், இறையாக பிறந்திருக்கிறார், மறையாக பிறந்திருக்கிறார், நம்முடைய குறைபோக்க பிறந்திருக்கிறார், நம்முடைய கரை நீக்க பிறந்திருக்கிறார், நம்மை மீட்க பிறந்திருக்கிறார், நரராக பிறந்திருக்கிறார். மதம் மாற்றுவதற்கல்ல, மனமாற்ற பிறந்திருக்கிறார், சினம் மாற்ற பிறந்திருக்கிறார், அதற்கு குணமாற்ற பிறந்திருக்கிறார். இதுதான் நம்ம ஆண்டவரே, இதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துமஸ். மிடுக்குள்ள வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு முன்பாக வந்து நின்று கொண்டு அதை இதுன்னு சொல்லிட்டு அழகு பார்ப்பதற்காக அது கொண்டாட்டம் அல்ல. கொண்டாடுவது நம்முடைய நோக்கம் அல்ல. கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறவர்கள் அல்ல நாம். அல்லேலூயா. மாறாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கியபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஜனங்கள் எல்லாம் தேடுகிறார்கள், இயேசுவை தேடுகிறார்கள். அங்கிருந்த ஜனங்கள் அத்தனை பேருக்கு தேடுகிறார்கள். எதற்காக தேடுகிறார்கள்? அவருடைய வல்லமை ஒரு வெளிச்சமாக வல்லமை என்கிறதான வெளிச்சம் அவரை விட்டு புறப்பட்டபடியினாலே அந்த வெளிச்சம் பட்ட இடமெல்லாம் குணமாக்கப்படுதலை பார்க்கிறோம். அல்லேலூயா. சுகமாக்கப்படுதலை பார்க்கிறோம். ஆகவே எங்கே நான் குணமாக மாட்டேனோ, எங்கே நான் சுகமாக மாட்டேனோ, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் அந்த தொங்கலையாவது நான் தொட முடியுமா என்று சொல்லி அநேக ஜனங்கள் அவரை தொடுவதற்கு வகை தேடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, யூதர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட விக்கிரகத்தை ஆராதிக்கிற மனுஷனும் கூட கிறிஸ்துவை தேடுகிறார்கள். அதாவது உயர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, தாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் இயேசுவை தொடுவதற்கு தேடுகிறவர்களாக இருந்தார்கள். காரணம் என்னன்னா, இயேசுவை தொட்டால், இயேசுவை தேடினால் அங்கே ஒரு சுகம் உண்டு, அங்கே ஒரு குணம் உண்டு, அங்கே ஒரு விடுதலை உண்டு. ஆகவே சகல ஜனங்களும் அவரை தொடுவதற்காக எத்தனைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, எதற்காக அந்த அதிகாரத்தை முழுவதுமாய் வாசித்து பார்த்தால் அந்த ஜனங்கள் எல்லாம் எதற்காக இயேசுவை தேடினார்கள் என்று சொன்னால், உபதேசத்தை கேட்கும்படி, தங்கள் வியாதிகளில் இருந்து விடுதலை பெறும்படி, தங்கள் வியாதிகளில் இருந்து குணமாக்கப்படும்படி, ஆவிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஆவியிலிருந்து, அசுத்த ஆவியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்படி, கூன், குருடு, சப்பானி, இப்படி ஏழை பணக்காரன் என்று சகல மனுஷரும் இயேசுவை தேடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவான ஒரு கருத்து, இயேசு வெளிநாட்டிலிருந்து வந்த தெய்வம், இயேசு வெளிநாட்டிலிருந்து வந்த தெய்வம். இங்கே என்ன வேலை? அறியாதவர்களும் புரியாதவர்களும் பேசுகிற காரியம் அது. இயேசு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்னொரு காரியம், ஏதோ தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு அவர் கடவுளாக இருக்கிறார். ஐயா, தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன் மாத்திரமல்ல, உயர்ந்த குலத்திலே இருப்பவருக்கும் அவர்தான் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்த குலத்தை சார்ந்தவனும் தேடி இயேசுவை தேடி வந்திருக்கிறான். தாழ்ந்த குலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களும் இயேசுவை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஏதோ ஒரு சாரருக்கான என் தேவன் கிறிஸ்து இயேசு அல்ல. இருளில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் இயேசு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும், அவன் ஏழையாக இருக்கலாம், அவன் பணக்காரனாக இருக்கலாம், அவன் தாழ்ந்தவனாக இருக்கலாம், உயர்ந்தவனாக இருக்கலாம், எளியவனாக இருக்கலாம்,
இருக்கலாம், வலியவனாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தாலும் அவன் இருளிலும் அவன் விடுதலையற்று போய் இருப்பான் என்று சொன்னால் இயேசு அவனுக்கு தேவை. அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக இயேசு அவனுக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் இயேசுவுக்கு இந்த உலகம் தேவையில்லையா? இந்த இயேசுவுக்கு இந்த உலகம் தேவையில்லை. ஏன்? இந்த உலகம் மாத்திரமல்ல, 14 உலகத்திலும் சரி, இன்றைக்கு இருக்கும் எண்ணிக்கைக்கு அடங்காத வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் சரி, எண்ணிக்கைக்கு அடங்காத கோள்களும் சரி, எத்தனை ஆயிரம் இருந்தாலும் அத்தனை சர்வ வல்லமையுடைய கருத்தினாலே வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, என் தேவன் ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட என் தேவாதி தேவனுக்கு இந்த உலகமோ, இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளோ, இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்துகளோ என் தேவனுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்றைக்கு நமக்குத்தான் இயேசு தேவை. ஹல்லேலூயா. நமக்குத்தான் இயேசு தேவை. எல்லா மனுஷனும் ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் அப்படியாய் கட்டப்பட்டு இருக்கிறோம், கட்டுப்பட்டும் இருக்கிறோம், கட்டப்பட்டும் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தில் அழகான வஸ்திரங்களை, மெனுக்குள்ள வஸ்திரங்களை உடுத்துக் கொண்டிருக்கிறோம், நல்ல காரு பங்களாவிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம், வீடு வாசல் வசதி வாய்ப்பு பணம் காசு எல்லாம் அப்படியே தழும்பிக் கொண்டிருக்கிறதான். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் ஒவ்வொருவரும் என் இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பரத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றிலும் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக அப்படி கட்டப்பட்டு இருளிலே இருக்கிற என் ஜனங்களுக்கு என் இயேசு தேவை. என் இயேசு வெளிச்சமாய் இருக்கிறார். என் இயேசு வருவார் என்று சொன்னார், அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. இதுதாங்க சத்தியம். இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே நீ கிறிஸ்தவன் அல்ல. இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே நீ பெரிய நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகிவிடுவது என்பது அல்ல. இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே நீ மாற்று மதத்தை சார்ந்து விட்டாய் என்பது அல்ல. இயேசுவை நீ பின்பற்றுகிறாய் என்று சொன்னால் உனக்குள்ளாய் இருக்கிற இருள் நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெளிச்சமாவாய், நீ பிரகாசிக்கிறவனாய் இருப்பாய். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, என் பெற்றோரே, என் பிள்ளைகளே, நீ இயேசுவை தொட்டால், இயேசு உன்னை தொட்டால் நீ பிரகாசிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நாம், விசேஷமாக என் சபையை சார்ந்திருக்கிற பெரியவர்களும் சரி, சிறு பிள்ளைகளும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, இயேசுவை, அதாவது இயேசுவை கொண்டு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற கூட்டம் அல்ல, கொண்டாடுகிற கூட்டம் அல்ல. புதிய வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு அதையும் நன்றாக மேக்கப் பண்ணி மினுக்கு போட்டுக்கிட்டு அப்படியாய் வந்து லெஃப்ட் ரைட் என்று ஃபேஷன் பரேட் நடத்துவதற்காக நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. கிறிஸ்துவை கொண்டாடுவதற்கல்ல, கிறிஸ்துவை கொண்டு வருவதற்கான ஜனங்கள் நாங்கள். ஹல்லேலூயா. என் கிறிஸ்துவை கொண்டு வருவதற்காக வந்திருக்கிறோம். என் கிறிஸ்துவை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னால் அந்த இடத்துல வெளிச்சம் பிரகாசிக்கப்படும், இருள் விலகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திற்கு வெளிச்சம், நான் வெளிச்சம், உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வெளிச்சம் என்னுடைய உள்ளத்திற்குள்ளாய் இருக்கும் பொழுது நான் நடக்கிற இடம், நான் போற இடம், நான் நிக்கிற இடம், எல்லா இடமும் அப்படியாய் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற கூட்டம் அல்ல நாங்கள், கிறிஸ்துவை கொண்டு வருகிற கூட்டம். யாருக்கு? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை கொண்டு வருகிற கூட்டம் நாங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14-16 வாசிங்க சீக்கிரம். பதிவு செய்ய போகிறேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அடுத்தது வாசிங்க. 14 வாசிங்க.
மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நம்முடைய நற்கிரியைகள் இருக்கிறதே, இயேசுவாலே அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர்கள், இயேசுவுடைய ரட்சிப்பை அறிந்தவர்கள், சுவிசேஷத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே, அபிஷேகப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே, அந்த பிள்ளைகள் நிற்கிற இடம் உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்பார்கள். அந்த வெளிச்சம் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ். அதை விட்டுட்டு சும்மா புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு ஆட்டமும் பாட்டமும் பாடி புசித்தும் குடித்தும் நான் சந்தோஷமா இருக்கேன், கிறிஸ்மஸ் பட்டாசு வெடித்து சூப்பர் அல்ல. இதனாலதான் இந்த சர்ச்சை கொடுத்து வர மாட்டேங்கிறான் இல்லையா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட எனக்குள்ள நல்ல வஸ்திரத்தை போட வேண்டாம்னு சொல்றானே பாஸ்டர் ஐயா அப்படின்னு சொல்றோமா? இல்ல, அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, ஆக இயேசுவினுடைய வெளிச்சத்தை உள்வாங்கினவர்கள் நீயும் நானும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் என் சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை உள்வாங்கியவர்கள். உள்வாங்கிய நீயும் நானும் என்ன செய்யணும்? உள்ளே வச்சுக்கிட்டா மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்குமா? நீ வெளிச்சத்தை வாங்கி உள்ளே வச்சுட்டு வளர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஆக வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிப்பதற்கு நீ பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக கர்த்தர் என்னைக்கு அந்த ஸ்தானத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோமோ, அந்த ஸ்தானத்துக்குள்ள நம்மனால வெளிச்சம் மற்றவர்களுக்கு, அந்த இருளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வெளிச்சம் பட்டு அவங்க பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது கிறிஸ்து அவர்களுக்குள்ளே பிறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து அவர்களுக்குள்ளே பிறக்கும் பொழுது அங்கே கிறிஸ்துமஸ் தினமும் கொண்டாட்டம். ஹல்லேலூயா. தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை. டிசம்பர் 25ஆம் தேதி கூடி நிற்பது மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். நிறைவு செய்ய போகிறேன். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஒரு பெரிய சத்தியத்தை பாருங்க. கிறிஸ்துமஸ் என்பது வாங்குவதல்ல, கிறிஸ்துமஸ் என்பது கொடுப்பது. எப்படி கொடுப்பது? நான் கொடுக்கிற புத்தி எனக்கு இருந்தா தானே என் பிள்ளைகளை நான் கொடுக்கிற மாதிரி வைப்பாங்க, இல்லையா? கரெக்டா? அப்ப என் பரமபிதா, என் தகப்பன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிறப்பு அதுதான். என் ஆண்டவர் பரமபிதா என்ன செய்கிறாரு? இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கொடுப்பது மாத்திரமே கிறிஸ்துமஸ். ஆக என் பிள்ளைகள் கொடுப்பவர்களாக இருக்கட்டும். சரி, இப்ப வரலாம். இப்ப தூதன் சொன்னதை கேட்டீங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நிறைவு செய்ய போகிறேன். எல்லாரும் கவனமா இங்க பாருங்க. ஏய், இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க, கவனமா பாருங்க. இப்ப தூதன் வர்றார். யார் வர்றா? தூதன் வந்திருக்கிறார். வந்து என்ன சொல்றாரு பாருங்க. பிரியமானவர், இப்ப பாருங்க, நம்ம மத்தியில் அந்த தேவன் காபிரியல் வந்துட்டார். சரியா? இதோ எல்லா ஜனத்திற்கும், விசேஷமா இந்த சபையிலே கூடியிருக்கிற அத்தனை விசுவாசிகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. தூதன் உங்க முன்னால் நிக்கிறேன், சொல்றேன். இதோ சகல ஜனங்களுக்கும், விசேஷமா இந்த இடத்துல கூடியிருக்கிற என் சபை விசுவாசிகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தியை அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே உங்களுடைய அத்தனை கிறிஸ்துவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
மூன்றாவது என்ன சொன்னாரு தூதன்? கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் இருக்கிற இடத்துல இருளாய் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறோமே, அதுவே உங்களுக்கு அடையாளம், கிறிஸ்து நம்மிடத்திலே பிறந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதன் சொல்லியிருக்காரு, கிறிஸ்து பிறந்ததனுடைய அடையாளத்தை முன்னணியிலே சுற்றி கிடப்பதல்ல, உன் உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் பிறந்திருக்கிறது மாத்திரமல்ல, உன் உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் பிறந்திருக்கிற என் கிறிஸ்து, என் அவருடைய வெளிச்சம் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது, உள்வாங்கின வெளிச்சம் வெளியிலே பிரகாசிக்கும் பொழுது, பிரதிபலிக்கும் போது, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்போது வெளிச்சம் அடைகிறார்களோ, எப்போது விடுதலை அடைகிறார்களோ, அதுதான் கிறிஸ்து எனக்குள்ளே உனக்குள்ளே பிறந்திருக்கிறதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.